சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகம் முத்துப்பாண்டிகிட்டையும் பரணிக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, வைஜந்தி மேடத்துக்கிட்ட நம்ம கனி கிடையாது அப்படிங்கிறாங்க. நீ எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் யாராவது அதாவது கனியை தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க தான் வச்சுருக்காங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா என்ன, அப்பவுமே தெரியலையா அவங்க பொய் சொல்கிற விஷயம் அப்படிங்கவும், இது கிட்டதுமே முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, ஆமாம் சண்முகம் இதை நான் மறந்துட்டேன் அப்படிங்கவும், அவங்க இதை வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயத்த சாதிச்சுக்கிடலான்னு சொல்லிட்டு தான் அவங்க சும்மா நாளுக்கும் சொல்கிறாங்களே தவிர மற்றபடி கனி அவங்கக்கிட்ட கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு, நம்ம வைஜந்தி மேடத்துக்கிட்ட தான் கனி இருப்பான்னு சொல்லி நினச்சோம். இப்போ அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சுது. இப்போ கனி எங்கன்னா ஆனால் எங்கே போனான்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா ரத்னாவை போய் பார்க்குறாங்க. அப்போ ரத்னா கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க, எப்போ கனி போனான்னு தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். அப்போ ரத்னா அவளுடைய ஃப்ரெண்டு மத்தியானமே கனி போயிட்டு தான் சொன்னா அப்படிங்கவும், உடனே அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்கும் போது அந்த பொண்ணு தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும் அப்படின்னு பரணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக கனி இங்கே போயிருக்கானா, கண்டிப்பாக அவள் யாரோ கூப்பிட்டு தான் போயிருப்பாளா இருக்கும் அப்படிங்கும்போது, ஆமாம் யாரோ நீங்கள் சொன்னதா சொல்லி தான் அவளை அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொன்னதுனால அவங்களும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரிக்கு நடந்துருச்சுது. அடுத்ததாக பார்த்தோம்னா கனி அவரோட ஆட்டோவில் ஏறி போகிறத அவங்க பார்த்துருந்தாங்க. உடனே முத்துப்பாண்டி அந்த ஆட்டோ நம்பரை நோட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறாங்க. இது ஒன்று போகிறோம், எங்கே கண்ணி போயிருக்கான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த ஆட்டோ நம்பரை வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அந்த ஆட்டோக்காரை அவங்க தேடி கண்டுபிடிச்சதுமே அவங்க அந்த ஆட்டோக்காரர்கிட்ட கேட்கும்போது, அப்போ அந்த ஆட்டோக்காரர்கிட்ட அந்த ஃபோட்டோவையும் அதாவது கண்ணியோட ஃபோட்டோவை வச்சு அவங்க கேட்கும்போது, ஆமாம் இந்த பொண்ணை ஒருத்தர் அழைச்சிட்டு போனாங்க, இந்த இடத்துல தான் நான் நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லவும், அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த விஷயம் எல்லாமே பாண்டியம்மாளுக்கு தெரிய வருது. அப்போ பாண்டியம்மா அந்த அமைச்சருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு சண்முகம் அங்கே வந்துட்டான், வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டோக்காரனை வச்சு கண்ணி எங்கே இருக்கிறான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே அந்த அமைச்சரும் அவங்க ஒய்ஃபும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க, சரி அவன் வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரிக்கெல்லாம் அவன் கிடையாது, அவன் வந்தான்னா அவ்வளோதான், உங்கள் கதைகளை முடிச்சு போடுவான், அதனால அங்கேருந்து நீங்கள் எப்படியாவது தப்பிச்சு போயிருங்க, அதுவும் கனியோட தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லவும், உடனே அடுத்து பார்த்தோம்னா அவங்க கனியோட வேறு இடத்துக்கு போகிறாங்க. இங்கே பார்க்கும்போது முத்துப்பாண்டி சண்முகம் பரணி அவங்க அந்த ஆட்டோக்காரர் சொன்னதை வச்சுட்டு அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. பார்க்கும்போது அந்த வீட்டில் யாருமே இல்லை. அப்போ கனியை ஒரு ரூமில் கெட்டி போட்டிருந்ததுக்குள்ள அடையாளம்லாம் இருக்குது. டேய் கனி எங்கே தானே கெட்டி போட்டிருந்துருக்குறாங்க, அப்போ நம்ம வந்த விஷயத்த யாரோ அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, இப்போ தான் அவங்க தப்பிச்சு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏதோ பூஜையெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க பார்க்கும்போது அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இங்கே பூஜையெல்லாம் அதாவது நடந்திருக்குதை பார்த்தாக்கி ஏதோ கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரிக்கெல்லாம் அந்த மாதிரிக்கெல்லாம் பூஜை நடந்திருக்குது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சண்முகம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, ஆக மொத்தத்தில் கனியை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் ஏதோ அங்கே பூஜை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே பரணியும் சண்முகம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே, நம்ம வரக்கூடிய விஷயத்தை யாரோ இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் இப்போ தான் அவங்க தப்பிச்சு போயிருக்கணும் அப்படிங்கவும், உடனே வாங்க நம்ம அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல தேடிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்க்கும்போது பாண்டியம்மாவை தான் காட்டுறாங்க. பாண்டியம்மா நினைக்கிறாங்க, ஐயோ அந்த அமைச்சரை இப்படியும் கனியை அழைச்சிட்டு போயிருப்பான், ஆனால் நம்மளை தான் மாட்டி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் முத்துப்பாண்டி எல்லா இடத்துலையும் அவங்க ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனால வசமாக அவங்க மாட்டிக்கிடவும், அப்போ முத்துப்பாண்டி சண்முகம் பரணி 3 பேர்கிட்ட இந்த அமைச்சர் மாட்டிக்கிடுதாங்க. கனியும் காப்பாற்றிடவும், அப்போ கனி அண்ணான்னு சொல்லிட்டு அவங்க ஓடோடி வரவும், உடனே சண்முகம் பார்த்தோம்னா அவங்க போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. முத்துப்பாண்டி சேர்ந்து அடிக்கவும், அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தங்கச்சியை கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கும் போது, அப்போ கனி சொல்கிறாங்க, அண்ணா நீ மட்டும் வரலன்னா கண்டிப்பாக அவர் என் கழுத்தில் தாலி கட்டியிருப்பாருன்னா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வரக்கூடிய விஷயத்த யாரோ அவங்களுக்கு சொன்னாங்க, அப்படி மட்டும் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அவன் என் கழுத்தில் தாலி கட்டியிருப்பான், அது மட்டும் இல்லாமல் யாரோ திட்டமிட்டு தானா என்னை இவர் கூட அனுப்பி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கெட்டதுமே சண்முகத்துக்கு அந்த அமைச்சர் மேலே வரக்கூடிய கோபத்துக்கு அவங்க அடின்னு அடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி என் தங்கச்சி ஒரு சின்ன பொண்ணு அதுன்னு கூட தெரியாமல் இப்படி நீ பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அடிக்கவும், பரணி இப்போ கேட்டுட்ருக்குறாங்க, நீலாம் ஒரு பொண்ணாடி, அவளோட வயசை பற்றியா, அது மட்டும் இல்லாமல் உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ பண்ணியிருப்ப, படிக்கப்பட்ட பொண்ணை இந்த மாதிரிக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க, ஏதோ நீங்கள் திட்டமிட்டு தான் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ அந்த சாமியாரை மாட்டிக்கிடுதாங்க. உடனே அடுத்து பார்த்தோம்னா அந்த சாமியார்கிட்ட கனியோட ஜாதகத்தை அவங்க பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க, இது கனியோட ஜாதகமாச்சா, இது எப்படி இவங்க கையில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகமும் பரணியை கேட்டுட்டு இருக்கவும், ஒழுங்கு மரியாதை
உண்மையை சொல்லு, கனியோட ஜாதகம் உன் கைக்கு வந்திருக்குது, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். முத்துப்பாண்டி அடிக்கிறாங்க. அடிச்சதுமே அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இது எல்லா பிரச்சனையும் காரணம் பாண்டியம்மாள் தான். அவங்க வந்து நிறைய எங்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறாங்க, கனியோட ஜாதகத்தை வந்து அவங்க அதான் தந்தாங்க அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்டதுமே பரணி சொல்கிறாங்க, டேய் சண்முகம் இப்போ தானே ஞாபகத்துக்கு வருது, அன்னைக்கு வந்து எனக்கு தலைவலின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெட்டியில் போய் மாத்திரையை தேட போகிறேன்னு சொன்னால, அவள் உண்மையிலே மாத்திரையை தேடலை, அவள் வந்து கனியோட ஜாதகத்தை எடுத்திருக்கிறா அப்படிங்கவும் இப்போ சண்முகம் சொல்கிறாங்க, ஆமாம் பரணி நீ சொல்கிறது கரெக்டு தான், நீ வந்து தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனால் வயிற்ற பிடிச்சிட்டே இருந்தா, என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொன்னா, ஆக மொத்தத்தில் அவள் பொய் சொல்லியிருக்கிறா, அந்த ஜாதகத்தை தான் அவள் மறைச்சு வச்சிருந்துருக்கிறா அப்படிங்கப்போ அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி அவள் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வந்து அவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க. அப்போ வந்து பரணி சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணமான முக்கியமானவா நம்ம வீட்டில் இருக்கிற அவளுக்கு இருக்கு பாரு கச்சேரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பரணி சண்முகம் அவங்க கனியை அழைச்சிட்டு வராங்க. அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, சரி நீங்கள் 2 பேரும் போங்க நான் வார அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க பரணி சண்முகம் கனியை அழைச்சிட்டு வீட்டுக்கு வரவும் வீட்டுக்கு வந்ததுமே வைகுண்டம் எல்லாருமே பார்த்ததுமே கனி வந்துட்டேன்னு சொல்லவும் அப்போ வந்து ரத்னா இசைக்கு வீரா எல்லாருமே வந்து கனியை பார்த்ததுமே அவங்க கண்கலைங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பாண்டியம்மா வராங்க, ஐயோ கனியை அழைச்சிட்டு வந்துட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே சரி நம்ம விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் தெரியாத மாதிரிக்கே நடிக்கல அப்படின்னு பாண்டியம்மா உடனேயே கனி உனக்கு என்னாச்சு கனி நல்லா இருக்கியா, உன்னை யார் இந்த மாதிரிக்கு பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரிக்கு பாண்டியம்மா வந்து நடிக்கவும் உடனே பார்த்தோம்னா பரணி வந்து கனியோட ஜாதகத்தை எடுத்து காட்டுறாங்க. ஆமாம் கனியோட ஜாதகம் எப்படி வீட்டை விட்டு வெளியே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் பாண்டியம்மா அதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ கனியோட ஜாதகத்தை நம்ம தானே எடுத்து கொடுத்தோம், இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லி அதிர்ச்சி அடையவும் அப்போ வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்க வைகுண்டம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, கனியோட ஜாதகம் எப்படி வெளியே போச்சு, என்ன நடந்துச்சுது, இவளை எங்கேருந்து அழைச்சிட்டு வந்தீங்க கேட்கும்போது கனியை கல்யாணம் பண்ணுறதுக்காக இப்படி அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிற சண்முகம் பரணி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் மாமா கனியை கல்யாணம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க, இவ ஜாதகத்தை தான் வந்து பார்த்துட்டு இந்த ஜாதகம் வந்து அந்த ஜாதகத்தோட பொருத்தமான ஜாதகம், அவனுக்கு வந்து நல்ல பதவியெல்லாம் கிடைக்குன்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்துக்கும் வந்து இந்த ஜாதகம் பொறுத்துன்னு சொல்லி அவன் இந்த மாதிரி கனியை அழைச்சிட்டு போயிருக்கிறான், அதுக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்களும் உடந்தையா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே வீட்டில் உள்ள எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, நம்ம வீட்டில் உள்ளவங்க உடந்தையா இருக்காங்களா, யார் அதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பார்த்தோம்னா பரணி வந்து பலார்னு பாண்டியம்மாளுக்கு ஒரு அறையை விடுறாங்க, இந்த இருக்கிறாள் இவ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கவும் இது கெட்டதுமே வைகுண்டம் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்ற பரணி அப்படிங்கும் போது உடனே பாண்டியம்மா வந்து ஐயோ நானும் அப்படி பண்ணல அப்படிங்கும் போது நீ தான் எல்லா பிரச்சனைக்கு காரணங்கிறது வெட்ட வெளிச்சமாகி போச்சுது, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ பண்ணியிருப்ப அப்படிங்கும்போது இப்போ பயங்கரம் சொல்கிறாங்க, நான் தான் அன்னைக்கே சொன்னோம்ல இவ விச செடி இவளை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்னோம்ல, அப்போது இவ 2 பேரும் திட்டமிட்டு தான் இவள் வீட்டுக்கு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது உடனே சண்முகம் வந்து பார்க்குறாங்க, பாரு நான் வந்து அடிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன், இதே ஒரு ஆம்பளையா இருந்தோம்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு உனக்கே தெரியும், ஆனால் நீ ஒரு பொம்பளை ஆச்சுனால தான் நான் பெருசாக அமைதியாக இருக்கிறேன், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி நீ காரியத்தை பண்ணியிருப்ப அப்படிங்கவும் இப்போ வீரா வராங்க, நீ இப்படியே பண்ணியிருக்கிற பாரு உனக்கு வந்து முட்டிக்கு முட்டி தட்டி நான் உள்ள தள்ளுறேன் பாரு அப்படின்னு சொல்லவும் பரணி வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இவ திட்டம் போட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்து இருக்கிறா, கனியை அந்த ஆளுக்கிட்டே இவள் விற்றுருக்குறா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோ பேருக்கிட்டேயே வந்து பாண்டியம்மா வசமாக மாட்டிக்கிட்டு தாங்க. பாண்டியம்மாவை போட்டு நல்லா வெளுத்து வாங்கவும் அப்போ வந்து பரணி வந்து தடுக்கிறாங்க, இதுக்கு மேலே இவள் அடித்தா இவளுடைய கதையை முடிஞ்சு போயிடும், வீரா இவளை அழைச்சிட்டு போ அப்படிங்கும்போது பாண்டியம்மா ஐயோ நம்ம வந்து ஆசைப்பட்டதுக்கு இப்போ வந்து நல்லாவே கிடைச்சது பூசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளை இவங்க விட்டாலே போகிற அப்படின்னு சொல்லவும் என்னை மன்னிச்சிட தெரியாதனமாக பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிக்கு நான் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது நீ எல்லாம் ஒரு மனுஷன் என்ன அப்படின்னு சண்முகம் வந்து வெளுத்து வாங்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து பாண்டியம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கனி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க, அண்ணா நீ மட்டும் இல்லைன்னா அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பரணி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு சண்முகம் நம்ம பேசாமல் கனியை அழைச்சிட்டு போயிருந்தாலே கனி இந்த மாதிரிக்கு வந்து சிக்கல்லாம் மாட்டியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கனி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து தான் இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.